இப்போ பழனி மலை போயிருந்தேன் பக்கமாக. அங்கே நடந்த சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த வீடியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. பழனி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு நீங்கள் காரில் வந்தாலோ பஸ்ஸில் வந்தாலோ அங்கே இறங்கிட்டு மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில பேர் மொட்டை அடிக்க விரும்புவோம் இல்லையா? ஸோ நீங்கள் உள்ளே கொஞ்சம் அதாவது மலைக்கு போகிற வழியில் தான் மொட்டை அடிக்கிற இடமெல்லாம் இருக்குது. நீங்கள் போகும்போதே நிறைய பேர் கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க அடிக்கணும், மொட்டை அடிக்கணுமா, செப்பல் இங்கே விட்டுருங்க, இந்த கடைக்கிட்ட விட்டுருங்க, இந்த கடைக்கிட்ட விட்டுருங்கன்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவாங்க. அப்படி எங்கேயுமே நீங்கள் விட்டுறாதீங்க. கொஞ்சம் தூரம் ஒரு பாலம் வரும், அதை கடந்து போனீங்கன்னா பழனி தேவஸ்தானமே அங்கே மொட்டை அடிக்கிறதுக்கான ஃப்ரீயான இடத்த கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் டோக்கன் வாங்கிக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, நிறைய பேர் அடிச்சிட்ருப்பாங்க. அதுதான் கரெக்டான இடம். அந்த இடத்துல அடிச்சுக்கோங்க. அவங்க அடிக்கிறவங்க கொஞ்சம் பணம் கேட்பாங்க, அதை கொடுத்துருங்க. வெளியே வந்த உடனே எல்லோரும் குளிக்கிறதுக்கு இங்கே வாங்க, குளிக்கிறதுக்கு இங்கே வாங்க, குளிக்கிறதுக்கு இங்கே வாங்கன்னு நிறையா கூப்பிடுவாங்க லைனாக நின்றுட்டு. ஆனால் நீங்கள் அங்கே போகாதீங்க. ஆப்போசிட்டில் சரவண பொய்கைன்னு ஒரு இது இருக்கும், கோயில் கோபுரம் மாதிரி இருக்கும், அதில் போட்டிருக்கோம். அங்கே உள்ளே போனீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக ஃப்ரீயாக குளிக்கிறதுக்கான இடம் இருக்கும். ஸோ அங்கே குளிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வசதியான இடமாவே இருக்கும். பெரியவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம், லேடிஸுங்களுக்கு. ஆமாம், பசங்களுக்கு, ஜென்ஸுக்கு அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல இடமா இருக்காது. அதை பயன்படுத்திக்கோங்க. முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா அங்கே ஒரு ரூ. 20 கொடுத்து சந்தனமும் பொட்டும் வச்சுட்டு அப்படியே நடந்து போங்க. எங்கேயுமே செப்பல் விடாதீங்க, எங்கேயுமே பேக்கை வச்சிடாதீங்க. அப்படியே போய்கிட்டுருங்க. மலைக்கு போன உடனே யானை இடி பாதை போகிறது எப்படின்னு கேளுங்க. ஒரு விநாயகர் கோயில் வரும், விநாயகர் கோயிலை கும்பிட்டுட்டு அதில் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு செப்பல் வைக்கிறதுக்கு இடம், மொபைல் ஃபோன் வாங்கி வச்சுக்கிறாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்துருங்க. பேக் வாங்கி வச்சுருக்காங்க, அதையும் கொடுத்துருங்க. எல்லாம் அந்த இடத்துல படிக்கட்டுக்கு ஏறுற இடத்துல தான் இதையெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் ஆரம்பத்திலே செப்பல் விட்டுட்டிங்கன்னா வர்றது மத்தியானத்தில் வரதா இருந்தீங்கன்னா வெயில் ரொம்ப சுடும், வெயில் ரொம்ப இருக்கும், நடந்து வர முடியாது உங்களால். அதனால தான் நான் ஆரம்பத்தில் எதையுமே பண்ணாதீங்க. இதெல்லாம் நம்மளை திசை திருப்புறதுக்கான ஒரு இது தான். அதனால் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மலை அடிவாரத்தில் தேவஸ்தானமே எல்லாமே வாங்குகிறாங்க, அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் மலையேறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகளை பார்க்கலாம். வயசானவங்க, குழந்தைங்க பால் குடம் எடுத்துகிட்டு, காவடி எடுத்துகிட்டு இவ்வளோ பக்தியோடு போவாங்க. இந்த இடத்துல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒருத்தருக்குள்ளேயும் முருகன் இருக்கிறார். யாரெல்லாம் முருகனை நினச்சி பழனி மலைக்கு போகிறாங்களோ ஒருத்தருக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அவங்கவுங்க பக்தி அவங்கவுங்களுக்கு சிறந்ததாக விளங்குதுன்னு நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். நான் எப்படி பழனிக்கு போனனோ அதே மாதிரி ஒருத்தரும் வராங்க. ஒரு 60 வயசு பாட்டி பால் குடம் எடுத்துகிட்டு மேலே ஏறுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. 65 வயசே இருக்கும். நான் பார்த்து வியந்த அந்த பாட்டியை. என்னால் ஏற முடியல, எனக்கு ஒரு 38 வயசு தான் ஆகுது. என்னால் ஏற முடியல, 65 வயசுக்கு மேலே இருக்கும். அந்த பாட்டி பால் குடம் தலையில் வச்சுட்டு ஏறுறாங்க. ஸோ உண்மையான பக்தியோடு ஏறுறவங்க எல்லாரோட மனநிலையும் முருகன் இருக்கிறார். மேலே ஏறிட்டேன். அங்கே போய் 100 ரூபா டிக்கெட் வாங்கினேன். குழந்தைங்களுக்கு ஃப்ரீ 100 ரூபா டிக்கெட், அதுவும் பாருங்கள், குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உட்கார்றதுக்கு இடம் கொடுக்குறாங்க. ஃப்ரீ தரிசனமும் போகலாம். போய் சாமி பார்த்துட்டு நீங்கள் கீழே வெளியே வர இடத்துலையே பஞ்சாமிர்தம் இருக்கும். தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே வாங்கிக்கோங்க. அங்கே நிறையா பஞ்சாமிர்த கடைகள் இருக்கும். அதையெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் நேராக செங்குத்துப்படியாக இருக்கும், அதில் கீழே இறங்கி வந்துடுங்க. வந்துட்டு மறுபடியும் நீங்கள் எங்கெல்லாம் மொபைல் ஃபோனு இதெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதை போய் எடுத்துக்கோங்க. இது அப்போ போட்டுட்டு வெயிலில் நீங்கள் வந்தாலும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும், பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் 1 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். இப்போ நம்ம ஆரம்பத்துலேயே விட்டுட்டோம்னா எப்படி நடந்து வர்றது? அதனால் நீங்கள் அங்கே இருந்ததுனால ஈஸியாக போட்டுட்டு பேகெல்லாம் எடுத்துகிட்டு ஃபோன்லாம் வாங்கிட்டு ஈஸியாக வரலாம். இதில் எந்த உங்களுக்கு தேவையில்லாத செலவும் இருக்காது. வர்ற வழியில் இந்த பொருட்கள் விற்கிற கடை, அதாவது ஜாமானம், கயிறு, ஃபோட்டோ, குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருள்கள், இது எல்லாம் கொண்டு வந்து உங்கள் கையிலேயே திணிப்பாங்க. 100 ரூபா தானே பிடிங்க, ஜோடி 100 ரூபா தான், ஒரு 4 50 ரூபா தான், இப்படின்னு நிறையா கொடுப்பாங்க. அதை வாங்காதீங்க. விருப்பம் இருந்தால் வாங்குங்க. அங்கே குதிரை வண்டி இருக்கும் பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு, அது நல்ல அனுபவமாக இருக்கும். குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறவங்க அந்த குதிரை வண்டியில் வாங்க. 100 ரூபா வாங்குகிறாங்க, சில பேர் முன்ன பின்ன வாங்குகிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க அந்த குதிரை வண்டியில் வாங்க. நம்மனால அவங்களுக்கு ஒரு தொழில் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், நமக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். குழந்தைங்க குதிரை வண்டியில் போகாதவங்க மலையை விட்டு இறங்கி அந்த பொம்மை கடையெல்லாம் தாண்டி வந்த உடனே
யார் அங்கே சொல்கிற பேச்சையும் கேட்காதீங்க. வேல் குத்துங்க, இது எடுக்கணும், அபிஷேகம் பண்ணணும், எதையுமே நம்பாதீங்க. எல்லாம் பணம் பறிக்கிறதுக்கான வழிகள். நாம் முருகனை நோக்கி போகிறதுனால முருகனை மனசில் நினச்சிட்டு போயிட்டு வாங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி நல்ல அனுபவம் கிடைத்ததை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். முடிஞ்சால் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தகவல்களை என்னால் கொடுக்க முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம். கொக்கரக்கோ சேவல் ஒன்று என்ன சொல்லி கூவுது.